Taste the Daily. தமிழக சட்டப்பேரவையில் உரையாற்றுவதற்காக ஆளுநர் என் ரவி தலைமைச் செயலகத்திற்கு வந்தார். அவரை சபாநாயகர் அப்பாவு வரவேற்கும் காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடரானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் ஆளுநர் என் ரவி இன்னும் சில நிமிடங்களில் தலைமைச் செயலகம் வர இருக்கிறார். தொடர்ந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இன்றைய ஆளுநரின் உரை மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உரையாக மாறியிருக்கிறது. கடந்த ஆண்டு இதே போன்று ஆண்டின் முதல் கூட்டத்தொடரில் ஆளுநர் என் ரவி அரசு தயாரித்து கொடுத்த அந்த உரையை முழுமையாக வாசிக்காமல் சிலவற்றை நீக்கியும் சிலவற்றை சேர்த்தும் பேசிய பேச்சு மிக பெரும் விவாதத்திற்கு உள்ளானது. இந்த ஆண்டும் ஆளுநர் அதே போன்று உரையை மாற்றுவாரா அல்லது கொடுத்த உரையை அப்படியே படிக்கப் போகிறாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. கடந்த ஆண்டு இதனால் ஏற்பட்ட சர்ச்சை, அதனைத் தொடர்ந்து தயாரிக்கப்பட்ட உரையே அரசின் இதழில் இடம்பெறும் என்ற ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இதையெல்லாம் அப்பொழுது பெரும் சர்ச்சையாகவும் விவாத பொருளாகவும் மாறியிருந்தது. இந்த ஆண்டு இது சுமூகமாக நடைபெறுமா அல்லது மீண்டும் ஒரு சர்ச்சையை உருவாக்கிவிடுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் கேள்வியும் நம் முன் எழுந்திருக்கிறது. தற்பொழுது ஆளுநர் வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தலைமைச் செயலகத்திற்கு ஆளுநர் வர இருக்கக்கூடிய நிலையில் ஆளுநரை வரவேற்பதற்காக சபாநாயகர் அப்பாவு மற்றும் செயலர் உள்ளிட்டோர் அங்கு வர இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அவைக்கு ஆளுநர் அழைத்துச் செல்லப்பட இருக்கிறார். அதன் பிறகு ஆளுநரின் உரையானது இடம்பெற இருக்கிறது. தொடர்ந்து தற்பொழுது ஆளுநர் அங்கு அவைக்கு வந்து சேர்ந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கரன். வணக்கம். தற்பொழுது ஆளுநர் வந்தாகிவிட்டது. சபாநாயகர் அவர் வரவேற்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். இதற்கடுத்து என்னென்ன நெறிமுறைகள் பின்பற்றப்பட இருக்கின்றன இன்றைய நிகழ்வை பொறுத்த வரைக்கும்? சபாநாயகர் அப்பாவு சட்டப்பேரவை செயலாளர் பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை போட்டி ஆளுநர் என் ரவிக்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஆளுநர் என் ரவி அவர்கள் காவல்துறையுடைய மரியாதையை ஏற்றுக்கொள்வார். அதற்கு பிறகுதான் சட்டப்பேரவை செயலகத்திற்குள் நுழைவார். சரியாக 9:30 மணி அளவுல உரை என்பது தொடங்கும். ஆளுநர் உரை நிகழ்த்துவாரா, அந்த முழுவதுமான உரையை நிகழ்த்துவாரா என்ற மிகப்பெரிய கேள்விக்கு விடை கிடைத்துவிடும். கடந்த காலங்களில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடரில் பல்வேறு விதமான கருத்துக்களை நீக்கியும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தும் உரையை தொடங்கியது காரணமாக அது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது. கடந்த ஆண்டினுடைய கூட்டத்தொடரில் ஆளுநர் 4 நிமிடங்கள் மட்டுமே சட்டப்பேரவை செயலகத்திற்குள் பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவித்தார். அது அவை குறிப்பில் நீக்கப்பட்டது. நாட்டுப்பற்றி இசைப்பதற்கு முன்னதாகவே அவை நடவடிக்கையிலிருந்து தொடர்ந்து அவர் பங்கேற்காமல் உடனடியாக புறப்பட்டு சென்ற காட்சிகளிலும் பார்க்க முடிந்தது. தமிழக சட்டப்பேரவையுடைய ஆண்டினுடைய முதல் கூட்டத்துடன் ஆளுநர் என் ரவி அவர்களுடைய உரையோடு தொடங்குவது என்பது மரபு. அந்த வகையில் தான் அரசு ஏற்றவாறே ஏற்கனவே தமிழக அரசின் சார்பாக சபாநாயகர் நேரில் சந்தித்து முறைப்படி அழைப்பு விடுத்திருந்தார். அந்த அவை நடவடிக்கைகளில் ஆளுநர் உரை நிகழ்த்துவதற்காக இன்று வருகை தந்திருக்கிறார். வருகை தந்த ஆளுநருக்கு முறைப்படி வரவேற்பு கொடுக்கப்படக்கூடிய நேரடி காட்சிகள், காவல்துறையுடைய அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டு கலந்து மாற்றிய முழுங்க காவல்துறையுடைய அணிவகுப்புகளை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் தமிழக சட்டப்பேரவை செயலகத்துக்குள் நுழையக்கூடிய ஆளுநர் அவர்கள் சரியாக 9:30 மணி அளவில் ஆளுநர் உரையை தொடங்குவார். அப்போது ஆளுநருடைய உரை என்பது தமிழ் படிக்கிறாரா அல்லது தான் கொண்டு வந்த பல்வேறு விதமான தகவல்களை பேரவையில் தெரிவிக்கிறாரா என்பது குறித்தான கேள்விக்கு விடை கிடைக்கும். அதற்கு பிறகு அவ்வாறு அவர் ஆளுநர் உரை என்பது தமிழக அரசு உரையை படிக்காமல் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தால் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். அதே நேரத்தில் அவை முன்னவர் மூலமாக அந்த நடவடிக்கை எல்லாம் அந்த பேச்செல்லாம் அவை குறித்து நீக்குவதற்குண்டான முன்மொழியை கொண்டு வரப்படும். அதற்கு பிறகு சபாநாயகர் அதன் மீது முடிவெடுப்பார். அது அவை குறித்து நீக்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. பிறகு சபாநாயகர் அரசுடைய உரையை முழுமையாக வாசிப்பார். ஆளுநர் என் ரவி அரசுடைய உரையை ஆங்கிலத்தில் வாசிப்பார். அதற்கு தொடர்ந்துதான் தமிழகத்தில் சபாநாயகர் அப்பாவு வாசிப்பார். இதுதான் மரபாக இருந்து வருகிறது. இந்த வகையில பார்க்கும்போது தமிழக சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடர் என்பது இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க உள்ளது. தகவல்களுக்கு ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்க உள்ள நிலையில் வழக்கமாக எதிர்க்கட்சிகள் என்ன சர்ச்சை எழுப்ப இருக்கின்றன, அரசு புதிய அறிவிப்பை வெளியிட இருக்கிறதா என்பது மீதான எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனால் இந்த முறை ஆளுநரின் உரை எப்படி இருக்க போகிறது, அந்த உரையை முழுமையாக படிக்க இருக்கிறாரா அல்லது ஏதேனும் கூட்டல் கழித்தல்கள் இருக்க போகிறதா சென்ற ஆண்டை போலவே என்ற மிக பெரும் எதிர்பார்ப்புகளும் கேள்விகளும் நம் முன்னே எழுந்திருக்கின்றன.
விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் பாஸ்கரன் வழங்க நாம் கேட்டோம். Taste the Daily.